அதான் சார் டெல்லி எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா சந்திச்சு வந்திருக்காரு. வரும்போது செய்தியாளர்கள் சந்திக்கல. அப்படியே கார்ல வரும்போது முகத்த மூடிட்டு போயிருக்காரு சார். அது என்ன காரணமா இருக்கும்னு சார் நினைக்கிறீங்க? இது முக்கியமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு இன்னொரு கூட்டணி கட்சியோட ஒரு தலைவர், முக்கியமான தலைவர், இந்தியால வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் அமித்ஷா. அவரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக போறாரு. அதாவது செங்கோட்டையன் விஷயம், கட்சியில ஒருங்கிணைக்கிற விஷயம், அல்லது கூட்டணியை பலப்படுத்துற விஷயம், எப்படி வந்து மற்ற கட்சிகளை சேர்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு, அப்புறம் இடம் பங்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு போன எடப்பாடி அவர்கள் வெளியில வரும்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது சந்திக்காது அவருடைய இஷ்டம். சந்திச்சு தமிழ்நாடு கோரிக்கைகளை பத்தி நான் பேசினேன்னு கூட சொல்லிட்டு போகலாம், அது வேற விஷயம். ஆனால் பத்திரிகையாளர்களே சந்திக்காம அது அமித்ஷாட்ட பேசினது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதே சமயம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் தமிழ்நாட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினேன். போன வாட்டி எப்படி கூட்டணி போடும்போது 4 கார் மாறி போனாரு, அப்புறம் வெளியில வந்து தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக தான் பேசிட்டு வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் வந்து பத்திரிகையாளரை பார்க்காத வந்து முகத்தை மூடி கொண்டு போனார் அப்படின்னா, அது வந்து பேஸ் கூட காமிக்காத ஒரு போறாரு அப்படின்ற போது, ஒருவேளை வந்து பத்திரிகையாளர்களுக்கு நம்ம வெளில போறது தெரியக்கூடாதுன்னு நினைச்சுன்னு போனாரா? இல்ல எந்த ஐடியால போனாரு தெரியாது. அது பலதரப்பட்ட யூகங்களை வந்து கிளப்பியிருக்கு. அரசியல் உலகத்துல கிளப்பியிருக்கு. எடப்பாடி போன காரியம் வந்து என்னன்னா வந்து எங்க உட்கட்சி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டு நீங்க வந்து பேசினது வந்து சரியில்ல. நாங்க அவரை பதவியை விட்டு நீக்கி வச்சிருக்கோம். அதனால எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏற்கனவே நீங்க உறுதிமொழி கொடுத்துருக்கீங்கன்னு அந்த ஆங்கிள் தான் வந்து பேசுறதுக்காக போனார். அதற்கு முதல் நாள் சென்னையில் நடந்த கூட்டத்துல துரோகிகளை சேர்க்க மாட்டோம், யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனார். எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வர்றது கூட முக்கியம் கிடையாது, தன்மானம் தான் முக்கியம் எல்லாம் பேசிட்டு போனார். அப்படி பேசிட்டு போனவர் அங்க அமித்ஷாட்ட போய் என்ன பேசினாரு, அவர் என்ன இவருக்கு பதில் சொன்னாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு இன்னும் வெளியில வராத ஒரு விஷயமா இருக்கு. வெளியில வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அது ஒரு உடல் மொழி காமிக்கிற விஷயம் என்னன்னா, எதுக்கு வெளியில வரும்போது அவர் மூஞ்சிய மூடிட்டு வரணும்? அப்போ அவரு முகம் வந்து அவர் மனதுல இருக்கிறத முகம் சொல்லுன்றதுனால ஒருவேளை உள்ள வந்து அவருக்கு நடந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் அவருக்கு திருப்தி அளிக்கலையோ, அந்த திருப்தி அளிக்காத விஷயங்கள் முகத்தின் மூலமா தெரியுன்றதுக்காக முகத்த மூடிட்டு போனாரா? இல்ல வந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜியில முகத்த மூடிட்டு போனார்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த முகத்த மூடிட்டு போற விஷயம் வந்து, இப்போ தமிழ்நாட்டு அரசியல் உலகத்துல அதிமுக வட்டாரத்துல ஏன் தலைவர், பொதுச் செயலாளர் முகத்த மூடின்னு வந்தாரு? அப்ப அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஸோ நமக்கும் வந்து அங்க உள்ள நடந்தது என்னன்னு தெரியாத போது, தனியா 1 மணி நேரம் பேசினாங்கன்னு சொல்ற போது, இவர் ஏன் வெளியில வரும்போது முகத்த மூடிட்டு வரணும்? ஒண்ணு வந்து பத்திரிகையாளர்களை பார்க்கணும், பார்த்துட்டு தமிழ்நாட்டு கோரிக்கைகளை பத்தி சொல்லலாம், பேசணும்னு சொல்லலாம். இல்ல பார்க்காதயே கூட போகலாம், இல்ல கையாட்டிட்டு நாளைக்கு பார்க்குறேன், சென்னையில பார்க்குறேன்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஸோ அது நிச்சயமாக வந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்தது என்பது அது வந்து பேசுபொருளாக மாறி இருக்கிறது அரசியல் உலகத்தில்தான் இன்னைக்கு அது வந்து பேசுபொருளா மாறி இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலா. ஓகே சார். ஏற்கனவே டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாங்க. இப்ப அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. இதுக்கு பிறகு அதிமுக எதுவும் மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுகல மாற்றம் அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்து இருக்கு. இப்ப எடப்பாடி போன காரியம் என்னன்னா வந்து எங்க பார்ட்டி விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்றதான் அவர் சொல்ல போன விஷயம். அது வந்து வெற்றிகரமா சொல்லிட்டு வந்தாரா? அவங்க என்ன நினைச்சாங்க? இல்ல அவங்க ஒருவேளை வந்து வேற விஷயத்துல சரி நான் உங்க பார்ட்டி விஷயத்துல தலையிட மாட்டோம். ஆனா அந்த பங்கீடுல வந்து எங்களுக்கு 60 சீட் கொடுங்க நீங்க. 60 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். 60 சீட் தான் அவங்க நோக்கமா இருக்கு, பாஜகவுடைய நோக்கம். சரி உங்க பார்ட்டி விஷயத்துல தலையில நீங்க வந்து கூட்டணி ரொம்ப பலவீனமா இருக்கு, நீங்களும் பலவீனமா இருக்கீங்க. ஆனா நீங்க அப்ப எனக்கு உங்க விஷயத்துல நான் தலையிடல. நீங்க உங்க கட்சியும் பலப்படுத்த மாட்டேன், நீங்க கூட்டணியும் பலமாகல. ஆனா எங்களுக்கு 60 சீட் கொடுத்துருங்க, உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம், செங்கோட்டையன் மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பேச மாட்டோம். இல்ல நீங்க யார் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நாங்க பேச மாட்டோம். இல்ல நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்க கூட்டணி வந்து உங்க விருப்பப்படி கூட்டணி நடத்தி செல்லுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்கலாம். அந்த இடம் வந்து நாங்க கேட்கறத கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அது கூட நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து யூகம் தான் ஆக்சுவலா. அதனால அடிப்படையான விஷயம் என்னன்னா, இவர் போன காரியம் இவருக்கு நடந்ததா? இவர் வந்து எங்க கட்சி விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்ற விஷயத்துக்கு இவர் சொன்னபோது, அவர்கள் இவர்கிட்ட கேட்ட வாக்குறுதி என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது இடம் தான் கேட்டாங்களா? அதிகமான இடங்கள் தான் கேட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது கேட்டாங்களா? என்ன விஷயங்கள்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. அதனால வந்து செங்கோட்டையன் விஷயத்துலலாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாஜக வந்து செங்கோட்டையனுக்கு இதா இருப்பாங்க, அவருக்கு உதவியா இருப்பாங்க, இல்ல அவர் வந்து ஒருங்கிணைப்புக்கு உதவியா இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது. பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய நோக்கம் வந்து எடப்பாடியை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா செங்கோட்டையனை சந்திக்கணும், சந்திச்சு பேசினா அவர் நம்ம பார்க்க வருவார்னு நினைச்சு கூட செங்கோட்டையனை சந்திச்சிருக்கலாம். ஸோ அதனால வந்து செங்கோட்டையனை வந்து தொடர்ந்து வந்து பாஜக வந்து அவரோட வந்து நட்புல இருக்குமா, அவர் சொல்றதை கேட்குமான்னா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க தேவைகள் முடிந்த பிறகு அவங்க வந்து சில பேரை கழட்டி விட்டாலும் கழட்டி விட்டுருவாங்க, சொல்ல முடியாது. அதனால வந்து இப்போ இன்னைக்கு எடப்பாடி வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு, என்ன மாதிரி பேசுறாரு
அதை பொறுத்து தான் நேற்று ராத்திரி அமித்ஷாவோட அவர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாருன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து எல்லாமே யூகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவர் முகத்தை மூடி கொண்டு வந்ததுன்றது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அது வந்து பலவிதமான சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. சார் அது கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அமித்ஷாட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல முன்கூட்டியே முன்னாள் அமைச்சர்கள்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவர் வந்திருக்காரு. அமித்ஷாட்ட என்ன சார் பேசியிருப்பாருதான் நினைக்கிறீங்க? இல்ல அமித்ஷாட்ட அதான் நான் சொன்னதுதான், இப்ப ஏற்கனவே சொன்னதுதான். எங்க உட்கட்சி விஷயம் அந்த விஷயத்தை பேசியிருப்பாங்க, அவங்க இடங்களை பத்தி பேசியிருப்பாங்க, கூட்டணி எப்படி பலப்படுத்துறதுன்னு பேசியிருப்பாங்க, ம். அப்புறம் வேறு பல விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாம் இப்ப வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலா வந்து. ஸோ அது அதான் இன்னைக்கு எடப்பாடியோட ஃபர்தரா அவர் எப்படி நடந்துக்கிறார், முந்தானத்து வடவெளியில பேசும்போது, கூட்டத்தில் பேசும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதே உறுதியா மாதிரி ஆமா. யாரையும் சேர்த்துக்க மாட்டோம்னு, ஆட்சி போனாலும் பரவாயில்ல எனக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசினவர் இனிமே எப்படி பேச போறாரு, செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குவாரா நீக்க மாட்டாரான்றதெல்லாம் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் நம்ம இனிமே அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடந்தது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலா. அதனால இனிமே வெயிட் பண்ணி பார்க்கணும். எடப்பாடியோட நடவடிக்கைகளை பத்தி பார்த்த பிறகுதான் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் எக்ஸாக்டா. ஏன் அவர் மூஞ்சியை மூடி இருந்தாரு, அதுக்கான காரணம் என்ன, நம்ம பல பேர் ஊகிக்கலாம்.